ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாலய பட்சத்தில் பண்ண வேண்டிய மகாலய தர்ப்பணம் அதனுடைய மந்திரங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மகாலய பட்சம் என்ன இம்பார்ட்டன்ஸ் கேட்டாச்சுன்னா, இந்த ஒரு பட்சம் 15 நாள் அல்லது 16 நாள் இதில் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் யூஸ்வலாக நம்ம அமாவாசை அன்னைக்கு இல்லாட்டா சங்கிரமணத்தன்னைக்கு இல்லாட்டா புண்ணிய காலங்களில் தர்ப்பணங்கள் பண்ணுற போது நம்மளுடைய அப்பா சைட்லேயும் அம்மாவோட சைட்லேயும் இவாளுக்கு மட்டும்தான் தர்ப்பணங்கள் பண்ணுவோம். ஆனால் இந்த மகாலய பட்சத்தில் நம்மளுடைய அப்பாவோட சைடில் இருக்கிறவா சித்தப்பா சித்தி அத்தை, அதே மாதிரி அம்மாவோட சைடில் மாமா மாமி சித்தி யாரெல்லாம் இருக்காளோ அவளையெல்லாம் உத்தேசம் பண்ணி அவளுக்கெல்லாம் ஒரு எள்ளுஞ்செலவுமா இந்த 15 நாளைக்கோ 16 நாளைக்கோ தர்ப்பணம் பண்ணினா ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவளுடைய அந்த எதிர்பார்ப்பு அதனால் பூர்த்தி ஆகிடுறதுங்கிறதாக தர்மசாஸ்திரத்தில் பெரியவாளெல்லாம் சொல்லியிருக்கா. அதனாலேயே இந்த மகாலய பட்சத்தில் டெய்லியே தர்ப்பணம் பண்ணுறதுக்கு பக்ஷ மகாலயம் சொல்லுவாள். எல்லா நாளுக்குமே தர்ப்பணம் பண்ணினா ரொம்ப விசேஷம். அது பண்ணுறதுக்கு உண்டான மந்திரங்கள் எல்லா நாளைக்கும் நான் அப்லோட் பண்ணுவேன். அது பிரகாரம் எல்லாரையும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். இந்த பக்ஷ மகாலய தர்ப்பணம் பண்ண முடியாதவா ஏதாவது ஒரு புண்ணிய காலத்தில் சதுர்த்தி இல்லாட்டா மகாபரணி, அதே மாதிரி மத்தியாஷ்டமி, அதே மாதிரி வியதீபாதம், அவிதவா நவமி, சந்நியஸ்த மகாலயம் சந்நியாசம் வாங்கியிருக்கிறவாள்னா சந்நியஸ்த மகாலயத்தை அன்னைக்கு, அதே மாதிரி ஆக்சிடென்ட்டில் யாராவது காலமாக இருக்காங்கன்னா அவளையெல்லாம் உத்தேசம் பண்ணி சஸ்திரஹத சதுர்தசி, இந்த மாதிரி இல்லாட்டா அமாவாசை, இந்த மாதிரி புண்ணிய காலங்களில் எல்லாம் அட்லீஸ்ட் அவளை உத்தேசம் பண்ணி ஒரு தில தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப சிரேஷ்டமாக சொல்லியிருக்கா. அதுக்குண்டான சங்கல்பம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை தவிர இன்னொரு என்னது கேட்டாச்சுன்னா, நம்மளுடைய ஆற்றுல பிரத்யட்சமாக 6 பிராமணனை கூப்பிட்டு அப்பா அம்மா இல்லாதவ 6 பிராமணா, அம்மா இல்லாதவ 5 பிராமணா, மாதாமகா இல்லாதவ உங்கள் ஆற்று வாத்தியார்கிட்ட கேட்டுவிட்டு எத்தனை வாத்தியாருடைய அவைலபிலிட்டி இருக்கோ அவளை வச்சுக்கிண்டு அவளுக்கு ஏதாவது ஒரு விதியை அன்னத்தை போட்டு பண்ணலாம், பலகாரங்களை தான் போட்டு பண்ணலாம், அது இல்லாட்டா அரிசி வாழைக்காய் கொடுத்து பண்ணலாம், ஏதாவது ஒரு விதியாக இந்த மகாலயம் பண்ணினா அதனுடைய பரிபூர்ண பலம் கிடைக்கிறதுங்கிறதாக தர்மசாஸ்திரத்தில் வேதங்களில் எல்லாம் சொல்லியிருக்கான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இந்த ஏதாவது ஒரு விதியாக இந்த மகாலய ஸ்ராத்தங்களை பண்ணி உங்களுடைய காருணிக பிதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகம் ஸ்வீகரிச்சுக்கோங்க. எப்போவுமே மகாலய ஸ்ராத்தமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் பண்ணதுனாலும் எப்போவுமே டபுள் கோட் பண்ணி சொல்கிற விஷயம் என்னது கேட்டால், உங்களுடைய நித்திய கர்ம அனுஷ்டானமான சந்தியாவந்தனம் மாத்தியானிகம் இது பண்ணாமல் எந்த காரியம் பண்ணிட்டும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அதை பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற காரியங்களை பண்ணுங்க. சப்போஸ் எனக்கு ஆஃபீஸ் எல்லாம் இருக்கப்பட்டவா கார்த்தாலியே குளித்து சந்தியாவந்தனம் பண்ணி மாத்தியானிகம் பண்ணி இந்த தில்ல தர்ப்பணம் பண்ணிவிட்டு உங்களுடைய மிச்ச வேலையை பார்த்துக்கலாம். 15 நாளைக்கு உங்களுடைய சௌகரியங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பண்ணினா உங்களுடைய குடும்பங்களுக்கு சிரேஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே தர்ப்பணத்துக்கு எடுத்து வச்சுக்க வேண்டிய ஐட்டம் 3 பில்லில் கட்டின ஒரு பவித்திரம், அதே மாதிரி கொஞ்சம் கட்டப்புல், 5 பில்லில் கட்டின ஒரு கூர்ச்சம், இது திருப்பியும் கொஞ்சம் கட்டப்புல் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி கருப்பெள்ளு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் பச்சை அரிசி, பஞ்சபாத்திரத்தில் சொம்பில் ஜலம் எடுத்து வச்சுக்கணும். தாம்பாளம் தர்ப்பணம் பண்ணுற தாம்பாளத்தில் இதே மாதிரி 4 தர்பை ஈஸ்ட் வெஸ்ட்டை வச்சுக்கணும். ஈஸ்ட்டு வெஸ்ட்டு இதே மாதிரி 4 தர்பையை வச்சுக்கிறது. இங்கிலீஷில் கேபிட்டல் லெட்டர் ஹெச் அந்த லெட்டர் வரா மாதிரி அந்த கூர்ச்சத்தை வச்சுக்கணும். இதில் இந்த கூர்ச்சத்தினுடைய அந்த ஷார்ப் எண்டு அது சவுத் ஃபேஸிங்காக வச்சுக்கணும். நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங்காக உட்காந்துட்டு இருப்பேன். அப்போ இந்த கூர்ச்சம் உங்களுடைய கூர்ச்சத்தினுடைய இந்த தலைப்பு உங்களுடைய ரைட் சைடில் வரணும், தெற்க பார்த்து வைக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸோடு பேர் எல்லாம் எடுத்து வச்சுக்கிண்டு சந்தியாவந்தனம் மாத்தியானியங்கள்லாம் பண்ண பிறகு தர்ப்பணங்கள் பண்ண வேண்டியது. ஆச்சமனம் பண்ணிக்கணும்.
ഓം അച്യുതായ നമഃ. ഓം അനന്തായ നമഃ. ഓം ഗോവിന്ദായ നമഃ. കേശവ നാരായണ മാധവ ഗോവിന്ദ വിഷ്ണു മധുസൂദന ത്രിവിക്രമ വാമന ശ്രീധര ഋഷികേശ പത്മനാഭ ദാമോദര. பெரியவாளை மனசில் பிரார்த்தனை பண்ணிண்டு பவித்திரத்தை வலது கையில் மோதிர விரல போட்டுக்கோங்கோ. ஓம் ருத்யாஸ்மஹவ்யேர் நமசோ வசத்யா மித்ரம் தேவம் மித்ரதேயன்னோ வஸ்து அனுராதான் ஹவிஷா வர்தயந்தः சதம் ஜீவேம சரதः சவீராः ദീർഘായുഷ്യമസ്തു. പവിത്രത്തെ വലത് കൈയിലെ മോതിര വിരല പോട്ടുകൊണ്ട് വിടുങ്കോ. 4 ദർഭയെ കാലുകടിയിൽ ആസനത്തിൽ പോട്ടുങ്കോ. ദർഭേശ്വാസീനഃ ജലത്തെ തൊട്ട് കൈ ആരംഭിക്കണം. 4 ദർഭയെ കയ്യിൽ പവിത്രത്തോടെ ഫോൾഡ് പണി വെച്ചുക്കണം. இந்த மாதிரி ഫോൾഡ് பண்ணி வச்சுக்கோங்க. சங்கல்பம் பண்ணிக்கணும். ശുക്ലാം ദരധരം വിഷ്ണും ശശിവർണം ചതുർഭുജം പ്രസന്ന വദനം ധ്യായേത് സർവവിഘ്ന ഉപശാന്തയേ. പ്രാണായാമം പണിയുങ്കോ. ഓം ഭൂഃ ഓം ഭുവഃ ഓം സ്വഃ ഓം മഹഃ ഓം ജനഃ ഓം തപഃ ഓം സത്യം ഓം തത്സവിതുർവരേണ്യം ഭർഗോ ദേവസ്യ ധീമഹി ധിയോ യോ നഃ പ്രചോദയാത്. ഓമാപഃ ജ്യോതിരസഃ അമൃതം ബ്രഹ്മ ഭൂർഭുവസ്വരോം. சங்கல்பம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்க ரைட் லேப்ல வலது தொடை மேல வச்சுக்கணும். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ വിദ്യാബലം ദൈവബലം തദേവ ശ്രീലക്ഷ്മീപതേഃ അംഘ്രിയുഗം സ്മരാമി. അപവിത്രഃ പവിത്രോ വാ സർവാവസ്ഥാം ഗതോപി വാ യസ്മരേത് പുണ്ടരീകാക്ഷം സബാഹ്യ ആഭ്യന്തര ശുചിഃ മാനസം വാചികം പാപം കർമ്മണ സമുപാർജിതം ശ്രീരാമ സ്മരണേനൈവ വ്യപോഹതേ ന സംശയഃ. ശ്രീരാമ രാമ രാമ തിഥിർവിഷ്ണുഃ തഥാ വാരഃ നക്ഷത്രം വിഷ്ണുരേവ ച യോഗശ്ച കരണം ചൈവ സർവം വിഷ്ണുമയം ജഗത്. ശ്രീ ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഗോവിന്ദ. ആദ്യശ്രീ ഭഗവതഃ മഹാപുരുഷസ്യ വിഷ്ണോരാജ്ഞയാ പ്രവർത്തമാനസ്യ അദ്യ ബ്രഹ്മണഃ ദ്വിതീയപരാർദ്ധേ ശ്വേതവരാഹ കൽപേ വൈവസ്വത മന്വന്തരേ അഷ്ടാവിംശതേ തമേ കലിയുഗേ പ്രഥമേ പാദേ ജംബൂദ്വീപേ ഭാരതവർഷേ ഭരതഖണ്ഡേ മേരോഃ ദക്ഷിണേ പാർശ്വേ ശകാബ്ദേ അസ്മിन् വർത്തമാനേ
വ്യാവഹാരികേ പ്രഭവാദേ ഷഷ്ഠീ സംവത്സരാണാം മധ്യേ ക്രോധിനാമ സംവത്സരേ ദക്ഷിണായനേ വർഷഋതോ കന്യാമാസേ കൃഷ്ണപക്ഷേ അദ്യ ചതുർദശ്യാം പുണ്യതിഥൗ വാസരഃ ഭൗമവാസര യുക്തായാം പൂർവഫൽഗുനി നക്ഷത്ര യുക്തായാം കാലയിൽ 11 മണിക്ക് மேலே தர்ப்பணம் பண்ணுறதுனா நட்சத்திரம் மாறுறது. அப்போ இந்த நட்சத்திரத்தை சொல்லிங்கோ. உத்திர பல்குனி நட்சத்திர யுக்தாயாம் புண்ணிய யோக புண்ணியகரண ஏவம் குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் ചതുർദശ്യാം പുണ്യതിഥൗ 3 ഇടം പോട്ടുക്കണം. സങ്കല്പം മണ്ണിക്കണം. മമ ആചാര്യാദേ സർവകാരുണിക വർഗദ്വയ പിതॄണാം തത്തത് ഗോത്രാണാം തത്തത് ശർമ്മണാം വസു സ്വരൂപാണാം മമ വർഗദ്വയ അവശിഷ്ടാനാം പിതൃവ്യ മാതുലാദീനാം സർവേഷാം കാരുണിക പിതॄണാം അക്ഷയ തൃപ്ത്യർത്ഥം മഹാളയ പുണ്യകാലേ തിലതർപ്പണം അദ്യ കരിഷ്യേ. ദർഭയ ഉങ്ക ലെഫ്റ്റ് ഹാൻഡ് സൈഡിൽ പോട്ട് കൊടുങ്കോ, പൂണോല വലം പോട്ടുങ്കോ, ജലത്തെ തൊട്ട് കൈ ആരംഭിക്കുങ്കോ, പൂണോല ഇടം പോട്ടുങ്കോ, കയ്യിലൊരു പിഞ്ച് വെള്ളം എടുത്തുങ്കോ. ആയാത പിതരഃ സൗമ്യ ഗംഭീരൈഃ പതിഭിഃ പൂർവ്യൈഃ പ്രജാം അസ്മഭ്യം ദദതഃ രയിം ച ദീർഘായുത്വം ച ശതശാരദം ച ഓം ഭൂർഭുവസ്സുവരോ അസ്മിൻ കൂർച്ചേ മമ ആചാര്യാദേ സർവകാരുണിക വർഗദ്വയ പിതൃന് ഉള്ള മറച്ചെന്ന് കൂർച്ചത്തിൽ പോടുങ്കോ. ധ്യായാമി ആചാര്യാദേ സർവകാരുണിക വർഗദ്വയ പിതൃന് ഉള്ള മറച്ച് തിരുപ്പിയും എള്ള മറച്ച് പോടുങ്കോ. ആവാഹയാമി 4 ദർഭയെ കയ്യിൽ വെച്ചുങ്കോ. സകൃതാച്ഛിന്നം ബർഹിഃ ഊർണാമൃത സ്യോനം പിതൃഭ്യസ്ത്വാ ഭരാമ്യഹം അസ്മിൻ സീതന്തു മേ പിതരഃ സൗമ്യാഃ പിതാമഹാഃ പ്രപിതാമഹാശ്ച അനുഗൈഃ സഹ ആചാര്യാദേ സർവകാരുണിക വർഗദ്വയ പിതരഃ സർവത്ര. ദർഭേന്റെ കൂർച്ചത്ത് മേലെ വെച്ചു കൊടുക്കുക. ഇതമാസനം തിരാദേ ഒരു പിഞ്ച് വെള്ളം മറച്ചു കൊടുക്കുക. സകലാരാധനൈഃ സുവർച്ചിതം 24 തർപ്പണമുണ്ട്. அதை தவிர உங்களோட காருணிக பிதர்களுக்குண்டான தர்ப்பணங்களும் உண்டு. அதெல்லாம் பண்ணிக்கணும். வெள்ளம் ஜலவுமா மறைச்சு விடுங்க. பித்ரன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி பித்ரன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி பித்ரன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி
पितामहान् स्वधानमस्तर्पयामि पितामहान् स्वधानमस्तर्पयामि प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि അമ്മ ഇല്ലാത്തവ അമ്മ പാട്ടി കൊള്ളുപാട്ടി അവൾക്ക് തർപ്പണം பண்ணണം അതുക്കുള്ള മന്ത്രത്തെ ചൊല്ലിക്കോ മാതൃഹ സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതൃഹ സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതൃഹ സ്വധാനമസ്തർപ്പയാമി പാട്ടിക്ക് പണ്ണുങ്കോ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി पितामही स्वधानमस्तर्पयामि प्रपितामही स्वधानमस्तर्पयामि प्रपितामही स्वधानमस्तर्पयामि प्रपितामही स्वधानमस्तर्पयामि अम्मा इरुक्करव पाटी कोल्लुपाटी एळ्ळुपाटी अवाळुकुंडान तर्पणंगल पण्णिक्कुंगो पितामही स्वधानमस्तर्पयामि पितामही स्वधानमस्तर्पयामि पितामही स्वधानमस्तर्पयामि प्रपितामही स्वधानमस्तर्पयामि प्रपितामही स्वधानमस्तर्पयामि प्रपितामही स्वधानमस्तर्पयामि पितुः प्रपितामही स्वधानमस्तर्पयामि पितुः प्रपितामही स्वधानमस्तर्पयामि पितुः प्रपितामही स्वधानमस्तर्पयामि अम्मा इरुक्करवाळुम इल्लात्तवाळुम इनिमे इरुक्कर तर्पणंगल पण्णिक्कलाम अम्मान अम्मयोड अप्पा अम्मा अप्पा पाटा कोल्लुपाटा अम्मयोड अम्मै पाटी कोल्लुपाटी मातामहान् स्वधानमस्तर्पयामि मातामहान् स्वधानमस्तर्पयामि मातामहान् स्वधानमस्तर्पयामि मातुः पितामहान् स्वधानमस्तर्पयामि मातुः पितामहान् स्वधानमस्तर्पयामि मातुः पितामहान् स्वधानमस्तर्पयामि मातुः प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि मातुः प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि मातुः प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि मातामही स्वधानमस्तर्पयामि अम्मयोड अम्मकी मातामही स्वधानमस्तर्पयामि मातामही स्वधानमस्तर्पयामि मातुः पितामही स्वधानमस्तर्पयामि मातुः पितामही स्वधानमस्तर्पयामि मातुः पितामही स्वधानमस्तर्पयामि मातुः प्रपितामही स्वधानमस्तर्पयामि मातुः प्रपितामही स्वधानमस्तर्पयामि मातुः प्रपितामही स्वधानमस्तर्पयामि आचार्यान् स्वधानमस्तर्पयामि आचार्यान् स्वधानमस्तर्पयामि आचार्यान् स्वधानमस्तर्पयामि आचार्यपत्नीः स्वधानमस्तर्पयामि आचार्यपत्नीः स्वधानमस्तर्पयामि आचार्यपत्नीः स्वधानमस्तर्पयामि गुरून् स्वधानमस्तर्पयामि गुरून् स्वधानमस्तर्पयामि गुरून् स्वधानमस्तर्पयामि गुरुपत्नीः स्वधानमस्तर्पयामि गुरुपत्नीः स्वधानमस्तर्पयामि गुरुपत्नीः स्वधानमस्तर्पयामि सखीन् स्वधानमस्तर्पयामि सखीन् स्वधानमस्तर्पयामि सखीन् स्वधानमस्तर्पयामि सखीपत्नीः स्वधानमस्तर्पयामि सखीपत्नीः स्वधानमस्तर्पयामि सखीपत्नीः स्वधानमस्तर्पयामि ज्ञातीन् स्वधानमस्तर्पयामि ज्ञातीन् स्वधानमस्तर्पयामि ज्ञातीन् स्वधानमस्तर्पयामि ज्ञातिपत्नीः स्वधानमस्तर्पयामि ज्ञातिपत्नीः स्वधानमस्तर्पयामि ज्ञातिपत्नीः स्वधानमस्तर्पयामि अमात्यान् स्वधानमस्तर्पयामि
अमात्यान् स्वधानमस्तर्पयामि अमात्यान् स्वधानमस्तर्पयामि अमात्यपत्नीः स्वधानमस्तर्पयामि अमात्यपत्नीः स्वधानमस्तर्पयामि अमात्यपत्नीः स्वधानमस्तर्पयामि सर्वान् स्वधानमस्तर्पयामि सर्वान् स्वधानमस्तर्पयामि सर्वान् स्वधानमस्तर्पयामि सर्वाः स्वधानमस्तर्पयामि सर्वाः स्वधानमस्तर्पयामि सर्वाः स्वधानमस्तर्पयामि ऊर्जं वहन्तीः अमृतं घृतं पयः कीलालं परिश्रुतं स्वधास्त तर्पयतु मे आचार्याते वर्गद्वयपितॄन् तृप्यत 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 இனிமே உங்களோட காருணிக பிதൃக்கள் ஆரெல்லாம் இருக்காளோ அவளை உத்தேசம் பண்ணி அந்த தர்ப்பணங்களை பண்ணிக்குங்கோ. கோத்திரமோ பேரோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ரிலேஷனை மட்டும் தெரிஞ்சால் சித்தப்பானா கனிஷ்ட பித்ருவியன், பெரியப்பானா ஜேஷ்ட பித்ருவியன், அந்த லிஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணி அவளுக்கு உண்டான தர்ப்பணங்களை பண்ணினதுக்கு அப்புறமா இந்த சொல்கிற தர்ப்பணத்தை பண்ணிக்குங்கோ. தத்தத் கோத்ர தத்தத் சர்ம வசு வசு ஸ்வரூப வர்க்கத்வய அவசிஷ்ட பித்ருவ்ய மாதுலாதே ஆச்சார்யாதே சர்வகாருணிக வர்க்கத்வய பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி ஆச்சார்யாதே சர்வகாருணிக வர்க்கத்வய பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி ஆச்சார்யாதே சர்வகாருணிக வர்க்கத்வய பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் घृतं पयः कीलालं परिश्रुतं स्वधास्त तर्पयतु मे मम आचार्याते सर्वकारुणिक वर्गद्वय पितॄन् എള്ളും ജലമ ഫുള്ളാ മറച്ചു വിടുങ്കോ. തൃപ്യത തൃപ്യത തൃപ്യത. കയ്യിൽ എഴുതില്ലാമ കൈ ഒതറി വിടുறது. போனவனை வலம் போட்டுக்கணும். எழுந்திருந்து பிரார்த்தனை பண்ணிங்கோ. முடியாதவ உட்காந்துட்டே பிரார்த்தனை பண்ணிங்கோ. தேவதாபியः ஆச்சார்யாதே சகாருணிக வர்க்கத்வய பித்ருभ्यश्च மகாயோகிभ्यः ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமः யானி காணிச்ச பிரதட்சணம் பண்ணிங்கோ. இல்லாட்டா பிரார்த்தனை பண்ணிங்கோ. யானி காணிச்ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தே பிரதட்சிண பதே பதே. 3 பிரதட்சணம் ஆயாச்சுன்னா 12 மணிக்குள்ள தர்ப்பணம் பண்ணுறேன்னா கிழக்க பார்த்து பண்ணிக்கோங்க. 12 மணிக்கு மேலே பண்ணுறேன்னா மேற்கு பார்த்து நமஸ்காரம் பண்ணி உக்காந்துக்கிறது. பூனோல இடம் போட்டுக்கணும். ஒரு பிஞ்ச் எள்ளு எடுத்துக்கோங்க. ஆயாத பிதரஹ சௌமியா கம்பீரைஹ பதிபிஹ பூர்வைஹ பிரஜாம் அஸ்மப்யம் தததஹ ரேயம் ச தீர்காயுத்வம் ச சதசாரதம் ச ஓம் भूर्भुवस्वरो अस्मात् कूर्चात् आचार्याते सर्वकारुणिक वर्गद्वय पितॄन् यथास्थानं எல்லாம் மறைச்சு அந்த கூர்ச்சத்து மேலே போட்டுருங்கோ. பிரதிஷ்டாபயாமி. அந்த கூர்ச்சத்தை கட்ட ஊத்துருங்கோ. கையை கூப்பிங்கோ. சோபனார்த்தே க்ஷேமாய புனः
ஆகமனாயச. அந்த கூர்ச்சத்தை நோட் ரிமூவ் பண்ணி எல்லா தர்பையுமா எடுத்துக்கணும். அந்த தர்பையினுடைய தலைப்பு வந்து இந்த தம்பு பக்கம் வரணும். எழுஞ்சலமாக ஃபுல்லாக மறைச்சு விடுங்க. ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்துः நான்யகோத்ரிணः தே சர்வே திருப்திமாயாந்து மயோத்ஸ்ருஷ்டைः குஷோதகைः ஆச்சார்யாதி சர்வகாருணிக வர்க்கத்வய பித்ருன். ஃபுல்லாக மறைச்சு விட்டுடுங்க. எள்ளும் ஜலமா. திருப்யதா திருப்யதா திருப்யதா. போனால வலம் போட்டுங்கோ. ഒരു കോയിൻസ് കയ്യിൽ വെച്ചിക്കണം. അതിൽ ചുട്ട് ജലത്തെ വിട്ടുകരുത്. ഹിരണ്യ ഗർഭ ഗർഭസ്ഥം ഹേമബീജം വിഭാവസോഹ അനന്ത പുണ്യ ഫലദം അധശാന്തിം പ്രയച്ഛമേ മമ സകാരുണിക ആചാര്യാദേ വർഗദ്വയ പിതൃനുദ്ദിശ്യ മഹാളയ പുണ്യകാലേ തിലതർപ്പണ സാദ്ഗുണ്യാർത്ഥം ഇദം ഹിരണ്യം സദക്ഷിണാകം ആചാര്യായ തുഭ്യമഹം സംപ്രദത്തെ. ഓം തത്സത്. ദക്ഷിണയെ കീഴെ വെച്ചു விடுறது. தட்சிணை வாத்தியாருக்கு கொடுத்து விடுறது. உங்கள் கையில் இருக்கிற பவித்திரத்தை ரிமூவ் பண்ணி அதை கட்டை அவுத்து வடக்கே போட்டு விடுறது. அதோட நாட் ரிமூவ் பண்ணி உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டு விடுறது. ஒரு ஆச்சமனம் பண்ணிக்கணும். அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன ത്രിവിക്രമ വാമന ശ്രീധര ഋഷികേശ പത്മനാഭ ദാമോദര. കയ്യിൽ 2 അക്ഷതയും ജലവുമാ എടുത്തുക്കണം. കായേന വാച മനസ ഇന്ദ്രിയേർവ ബുദ്ധ്യാത്മനാവ പ്രകൃതേ സ്വഭാവാത് കരോമി യദ്യത് സകലം പരസ്മൈ നാരായണായേതി സമർപ്പയാമി. കീഴെ വിട്ടുകൊടുത്ത് സർവം തത്സത് பிரம்மார்ப்பணமஸ்து. இதுதான் மகாலய பட்சத்தில் போதாய சூத்திரக்காரர் பண்ண வேண்டிய தர்ப்பணத்தினுடைய மந்திரங்கள். இதை ஃபாலோ பண்ணி தர்ப்பணத்தை பண்ணிக்கணும். நமஸ்காரம்.